சிவன் பார்க் ரோடில் HDFC பேங்க் ஆப்போசிட்டில் கடை வச்சுருந்தேன் சார். என்னோடய கடை நேற்று காலையில் கார்ப்பரேஷனில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எனக்கு நேற்று ஈவினிங் நான் கடையை பார்க்கும்போது தான் எனக்கு கடையை எடுத்திருக்காங்கன்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நைட் டைமில் நம்ம யாரையும் இன்ஃபார்ம் பண்ணி கேட்க முடியாதுன்னு சம்மந்தப்பட்ட இந்த ஏரியாவில் இருக்க கவுன்சிலருக்கு நான் கால் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டோம். அவர் என்ன சொன்னார், மார்னிங் போய் நீங்கள் ஆஃபீஸில் போய் பாருங்கம்மா, ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு எனக்கு கால் பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க. இங்கே கவிதா மேம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள நாங்கள் பார்த்து நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கடையோட ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கடையோட ஃபோட்டோ காமிச்சு இது மாதிரி நான் இவ்வளோ நாளாக 1 வருஷமாக கடை வச்சுட்ருக்கேன் மேம், கடை எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நான் ஒரு மாதமாக நான் கடையை ரன் பண்ணல, கடையை நான் மூடி வச்சுருந்தேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க மேம், கடையை நேற்று இன்ஃபார்ம் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ரொம்ப தன்மையாக அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அவங்க டக்குன்னு இந்த கடையை பார்த்துட்டு, இந்த கடைலாம் நாங்கள் எடுக்கலம்மா, யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அங்கே போய் கேளுங்க, யார் தூக்கிட்டு போனாலும் எங்களை கேட்பீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, நம்ம எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம், 2 பொம்பளை ஹஸ்பண்ட் இல்லை, நான் தனி ஒரு ஆளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்கள், யாரை கேட்டாங்க கடை போட்டிங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை மேம், நான் ஆல்ரெடி உங்களுடன் ஸ்டாலின்ற ஒரு ஸ்கீமில் நான் அப்ளை பண்ணி இந்த கடைக்கான லைசன்ஸ் வாங்குறதுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். வெரிஃபிகேஷனுக்கும் கடையான நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க, அந்த ப்ரூஃபை கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ப்ரூஃபை நான் காமிச்சேன் அவங்ககிட்ட. அதை வாங்கி பார்த்துட்டு நீங்கள் போய் வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வந்தோடனே இன்னொரு மேம் மீட் பண்ண சொன்னாங்க. அவங்களுமே மீட் பண்ணி என்ன சொன்னாங்க, இந்த கடை வள்ளுவர் கோட்டத்தில் போய் பாருங்கம்மா, இருக்கான்னு தெரியல, இருந்துச்சுன்னா 5000 ரூபா ஃபைன் கட்டி நீங்கள் கடை எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. சரி, ஓகே, போய் பார்க்க சொல்கிறாங்களா, நம்ம போய் பார்ப்போன்னு நானும் என் தம்பியும் போய் வள்ளுவர் கோட்டம் காலையில் போய் பார்த்தோம். அங்கே போய் பார்க்கும்போது என் கடையை அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க. 47,000 ரூபா அந்த கடையை நான் செலவு பண்ணி கடன் வாங்கினேன். என் குழந்தைங்க அந்த கடைக்குள்ளே இருந்த பொருள் மட்டுமே 20,000 ரூபா திங்ஸ் அந்த கடைக்குள்ளே. அதில் இருந்த தோசை புதுசாக வாங்கி போட்ட எல்லாத்தையுமே அங்கே போய் குப்பையில் குடோனில் போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த கடை மட்டும்தான் வாழ்வாதாரம். எதுக்கு எங்களுடன் ஸ்டாலின் ஓப்பன் பண்ணணும், எதுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் தரேன்னு சொல்லணும்? சரி சார், இந்த ஆஃபீஸ்லேருந்து தான் சார் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபோன் பண்ணி என்னை கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கடையை நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வரோம், நீங்கள் அங்கே நில்லுங்க மேடம் சொல்லி என்னோடய ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியிருக்காங்க. என்னோட ஆதார் கார்டு, பேங்க் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அப்போ அன்றைக்கி அத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு வாங்கன்னு சொன்ன ஆஃபீஸர், இன்றைக்கி அந்த கடையை எடுக்க போகிறோம், நீங்கள் கடையை வேறு இடத்துல மாற்றுங்க, இது கார்பரேஷன் இடம் நிறுத்தக்கூடாதுன்னு ஏன் சார் சொல்லலை? அந்த கடைக்கு முன்னாடி அத்தனை பெரிய பெரிய வண்டிங்க நிற்குது, அந்த வண்டியெல்லாம் ஏன் சார் தூக்கலை? அதே கார்பரேஷன் ரோட்ல தானே சார் வண்டி நிற்குது, அந்த ஒரு கடைக்கு மட்டும் தான் அந்த வண்டியா? சரி, என் வண்டியை எடுத்துகிட்டு போனீங்க, வண்டியை ஏன் சார் அடிச்சு நொறுக்கணும்? 5000 ரூபா நீங்கள் கேட்குறீங்கல்ல, 5000 ரூபா நான் கொடுத்தா என் வண்டியை பழைய மாதிரி திருப்பி தருவீங்களா?